நான் மாயா. ஆர்பிஸ் நெட்வொர்க் உங்களை வரவேற்கிறேன். செய்திகள் மட்டுமல்ல, உண்மைகள், தரவுகள், பகுப்பாய்வுகள். இதுதான் ஆர்பிஸ். லிங்கன் மெமோரியல் ரிஃப்ளெக்டிங் பூல் வாண்டலிசம் ஏற்படுத்திய மனிதர் மீதான குற்றச்சாட்டு ஏபிசி ஊடகத்தின் கவனத்தை ஈர்த்தது. இது எலிட்டிஸ்ட் மீடியா ஈவினிங் நியூஸ்க்கு ஆல்கி காரணமாக ஒரு தினம் இடைவெளி கிடைத்தது. ஆனால் ட்ரம்ப் மீதான கடும் குற்றச்சாட்டுகளில் இவ்விவகாரம் தொடர்பாட்டத்துடன் உள்ளது என அவர்கள் கூறினர். தாய்லாந்தில் 11 வயது சிறுவன் ஓட்டிய வாகனம் விபத்தில் 9 துறவி மரணமடைந்தது. இது மார்னிங் நியூஸ் புல்லட்டின் 3 ஜூலை 2026 இல் இடம்பெற்ற முக்கிய செய்தியாக உள்ளது. செயல்முறை மற்றும் பாதுகாப்பு குறித்தவைகளை ஆய்வு செய்ய பின்விளைவுடையதாகவும் இது அமைந்துள்ளது. டேவிட் மியூர் என் தனிப்பட்ட பங்களிப்புகள் நியூயார்க் சிட்டியில் மயற்படி செயல்படுகையில் அவரது வற்புறுதல் மற்றும் கவனப்படுத்தல் போன்றவை அவருடைய ரசிகர்களுக்கு அச்சத்திற்குரியதாக அமைந்தது. இது அவரது திறன் மற்றும் பங்களிப்பு வரலாற்றில் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. வெனசுவேலா நிலநடுக்க விபத்திலிருந்து 8 நாட்கள் கழித்து ஒருவரை உயிருடன் மீட்கப்பட்டார். இது நிலநடுக்கத்தின் பாதிப்புகளை மேலும் குறித்து கூறுகிறது. இவ்வேளைவை அடிமனித பாக்கியம் என சிலர் குறிப்பிடுகின்றனர். ரஷ்யாவின் அதிகபட்ச தாக்குதலில் கிவில் குறைந்தது 27 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இதன் தாக்கங்கள் மற்றும் இதனால் ஏற்படும் அமைதியின் தாக்கங்களை வடிவமைக்கிறார் சமுதாயம். இவ்விவகாரம் உலகம் முழுதும் கவனத்தை ஈர்த்து வருகிறது. தமாஸ்கஸ் நகரில் அமைந்த கஃபே ஒன்றில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பில் 6 பேர் கொல்லப்பட்டனர். சிறிய மாநில ஊடகங்கள் இது தொடர்பான தகவலை வழங்கியிருக்கின்றன. இது அந்த பிரதேசத்தின் அசாதாரண நிகழ்வுகளை வெளிப்படுத்துகிறது. வாட்டிகன் ஊர்த்தவர் நிறுத்திய மற்றுமொரு யோசனை உலகம் முழுவதும் பரவியுள்ள கத்தோலிக்க பிரிவின் விசிறிகளை வாடிகன் வெளியேற்றியுள்ளது. இது கத்தோலிக்க சபையின் தீர்மானங்களை மேலும் கேள்விகளை எழுப்புகிறது. இன்று இவை முக்கிய செய்திகள். நாளைக்கு மேலும் பயனுள்ள தகவலுக்கு சேர்க. ஆர்பிஸ் தமிழ். உலகம் ஒவ்வொரு மணி நேரமும் ஆர்பிஸ்